1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கிறேன். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவன், அதை நீர் சகலத்தை என்றார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றதான ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்கிறதான தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து நமக்கு கிடைக்க நாம் பெற்றுக் கொள்கிறதான அருமையான ஒரு வார்த்தை. தேவன் நமக்கு கொடுக்கிற விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை, நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தாவீது எல்லாவற்றையும் இழந்தவனாக ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுமையாய் போய் கேட்கிறான். ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீடா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணின தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்கிறதான ஒரு வார்த்தை. சகலத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், திரும்ப கொடுப்பேன் என்கிறதான ஒரு வார்த்தை. பாருங்க, தாவீது 600 புருஷர்களோடு கூட சேர்ந்து குடும்பமாக ஒரு இடத்துல அவர் இருந்திருக்கிறார். பாருங்க, சிக்லாக்கு என்கிறதான தாவீது, அந்த 30ஆம் அதிகாரம் 1 வசனத்தை, தாவீதும் அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே, பாருங்க, அவங்க சொந்த ஊருக்கு சிக்லாக் அங்க குடியிருக்கிறாங்க. 600 புருஷர்கள் அங்க குடியிருக்கிறாங்க, குடும்பமாக மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி குடியிருக்கிறாங்க. இந்த குடியிருக்கிற வேலையில தாவீது வெளியே போயிட்டு வருவதற்குள்ளாக அவருடைய மனிதர்கள் எல்லாம் வெளியே போயிட்டு திருப்பி வராங்க. வீட்டுகளுக்கு திருப்பி வரும்போது நடக்கிறது காரியம். அந்த வசனத்தை கவனிங்க. 30:1 தாவீது அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாத்துக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளை அடித்து அது அக்கினியாலே சுட்டரித்து, அடுத்த வசனம், அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களாகிய பெரியவர்களாகிய சிறை பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். பாருங்க, தாவீது வந்து பார்க்கிறாரு. தங்கள் வீடுகள் எல்லாம் அக்கினியால சுட்டரிக்கப்பட்டது. மனைவிகள், தங்கள் குமாரர்கள், தங்கள் குமாரத்திகள் எல்லாரும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று வந்தார்கள். இப்படி எல்லாரும் வந்து பார்க்கும்போது எல்லாமே எரிந்து, தன்னுடைய வீடுகள்லாம் எரிந்து கரைமட்டமாகி, மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் உடைமைகள்லாம் கொள்ளடிக்கப்பட்டது, சிறைப்பிடிக்கப்பட்டது. தாவீதும் அவருடைய கூட வந்த மனுஷர்களை கண்ட போது அவங்க வேத வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், அப்பொழுது தாவீது அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் விலையில்லாமல் போக மாட்டேன் நினைச்சார்களாம், அழுதார். அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு கண்ணீர், பலன் போகிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, சத்தமிட்டு அழுதாங்க. ஐயோ ஆண்டவரே, பிள்ளைகள் கொள்ளை கொண்டு போயிட்டாங்களே, மனைவி பிள்ளைகள் தான் போயிட்டாங்களே என்று சொல்லிட்டு சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்களே. தாவீதும் அவனோடு எல்லா மக்கள் அழுகுறாங்க. தாவீது, வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனாலும் கூட தாவீது தன்னை கர்த்தருக்குள் என்ன செய்தார், திடப்படுத்திக் கொண்டார். கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, உன்னாலதான் நாங்க மனைவி பிள்ளை இழந்திருக்கோம். தாவீது விரோதமா பல்ல கடித்து, தாவீது விரோதமா கல் எடுத்தாங்க. நண்பர்களை கல் எடுக்கிறாங்க, தோழர்களை கல் எடுக்கிறாங்க, கூட இருந்தவர்களை கல் எடுக்கிறாங்க. அப்படியே மாறிட்டாங்க தன்னுடைய பிள்ளைகள். அவ்வளவு நெருக்கப்படும் போது தாவீது திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துல போய் அவர் கேட்கிறார், ஆண்டவரே, ஏசப்பா தேவனே, எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பீரா? தாவீது போய் ஜெபம் பண்றாரு. 8ஆம் வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர்,
அதை பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இழந்து போனது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. தாவீது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே, நாங்க இழந்து போயிட்டோம், குடும்பத்தை இழந்துட்டோம், உறவுகளை இழந்துட்டோம், நண்பர்களுடைய குடும்பத்தை இழந்துட்டோம், எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் இழந்துட்டோம், மனைவி பிள்ளைகளை இழந்துட்டோம், உடைமைகளை இழந்துட்டோம், எல்லாம் போச்சு. நான் அதை பின்தொடரணுமா? கொள்ளை கொண்டு போயிட்டாங்களே, பின்னாடி போட்டோமா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டு சொல்றாரு, போ பின்னாடி பின்தொடர், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளணும், பிடித்துக் கொள், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலே சிக்லாக்கின் மேல விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து. அமலேக்கியருங்க, யாருங்க அவங்க? அமலேக்கியர். அமலேக்கியர் என்று சொன்னா எப்படி தெரியுமா? கொள்ளை கும்பல். அல்லேலூயா. அமலேக்கியர் என்னங்க? கொள்ளை கும்பல். கொள்ளை கும்பல். இந்த அலிபாபா 42 திருடர்கள். அல்லேலூயா. கொள்ளையடிக்கிறவங்க, நகையை கொள்ளடிக்கிறவங்க, உடைமைகளை கொள்ளடிக்கிறவங்க. சில வேளை சாத்தான் அப்படிதான் வந்து நம்மளை கொள்ளடிச்சிருக்கும், நம்முடைய குடும்பத்துல கொள்ளடிக்கும். சில வேளை பிசாசானவன் கொள்ளை அடிக்கிற ஒரு காரியங்கள், என்ன கொள்ளை காரியங்கள், திடீர்னு ஏதாகிலும் ஒரு காரியம் காணாமற் போயிடும், சந்தோஷம் காணாமற் போயிடும், மகிழ்ச்சி காணாம போயிடும், நிம்மதி காணாமற் போயிடும். இது யார் செய்யறதுன்னா அமலேக்கியருடைய ஆவி. என்ன ஆவி இது? அமலேக்கியருடைய ஆவி. அது மாத்திரம் இல்ல, அது கொள்ளை அடிக்கிறது மாத்திரம் இல்ல, அக்கினியால் சுட்டரிக்கிறாங்க. அதாவது ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அப்படியே எரிச்சிடணும், எல்லாமே எரிச்சிடணும், இன்னும் எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. அது அமலேக்கியருடைய ஆவி. அது மாத்திரம் இல்ல, 2வது வசனம் சொல்லுகிறது, சிறைப்பிடிக்கிற ஆவி. அமலேக்கியருடைய ஆவி என்னது? சிறைப்பிடிக்கிற ஆவி. கொள்ளடிக்கிறவங்க, சுட்டடிக்கிறவங்க, சிறைப்பிடிக்கிறவங்க. அமலேக்கியருடைய ஆவி நல்லா தெரிஞ்சுக்கணும். கொள்ளடிக்கிறவங்க, சுட்டடிக்கிறவங்க, சிறைப்பிடிக்கிறவங்க. சிறை எப்படி வந்து சிறைப்படுத்திடுவான் விசுவாசம், எல்லாத்தையும் சுருட்டிடுவான். யோபு பாருங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டார் யோபு. அதான் வந்து சிறை இருப்பை மாற்றினார்கள் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. சிறை சாத்தான் வந்து நம்முடைய எல்லா உடைமைகளை சிறைப்படுத்திட்டோம்னா நம்முடைய சுதந்திரமே போயிடும், நம்முடைய நிம்மதியே போயிடும், நம்முடைய சமாதானமே இழந்துடும். பிறகு என்ன கிடைக்கும்? அழுகை, கண்ணீர், 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 கண்ணீர். இந்த அமலேக்கியருடைய ஆவி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவராக இருக்கிறார். சில வேளை சாத்தான் நம்முடைய கொள்ளடிக்கலாம், சில வேளை நம்முடைய ஆன்மாவை, உள்ளத்தை அவன் சுட்டரிக்கலாம், அக்கினியால் சுட்டரிக்கலாம், ஒண்ணுமே இல்லாம போயிடலாம். சில வேளை நம்மளை சிறைப்பிடிப்போம், சாத்தான் நம்மளை சிறைப்பிடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறை வாழ்வு. ஆண்டவரே, என் சிறை வாழ்வு எப்போதும் மலரும், என் சிறை வாழ்வு எப்போதும் மாறும், எனக்கு எப்படி ஒரு மறுவாழ்வு கிடைக்குமா, எனக்கு சுதந்திரம் கிடைக்குமா, எனக்கு நிம்மதி கிடைக்குமா, எனக்கு எப்போது எனக்கு விடுதலை தருவீங்க, எனக்கு எப்போது சுகம் தருவீங்க, நான் இழந்து போனதில்லை, மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள, எல்லாத்தையும் இழந்துட்டோம்பா என்று சொல்லி நீங்க கேட்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை தெரியுமா? நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. தாவீது போறாரு, அடுத்த வருஷம் வந்தார். அப்போது தாவீதும் அவனோடு இந்த 600 பேரை போனாங்க. 600 பேர் போன பிறகு பேசோர் என்கிற ஆட்டாண்டையில வந்த போது தாவீது 400 பேரோட கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போயிட்டாங்க. அதுல 200 பேர் நின்றாங்க. அல்லேலூயா. 200 பேர் குறைஞ்சிடுச்சு. அல்லேலூயா. சில வேளை அப்படிதான் வந்து நம்ம கூட இருக்கிற கூட்டம் வந்து குறையும். அல்லேலூயா. கூட்டம் என்ன செய்யும்? குறைஞ்சிரும். கூட்டம் குறையறதுனால வெற்றி வந்து கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளை எண்ணிக்கை குறையும், சில வேளை எண்ணிக்கைகள் குறையும். 600 பேர் தாவீது போறாரு, ஆனா 200 பேர் நின்றான். அல்லேலூயா. சில வேளை அப்படிதான் நம்ம கூட இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க, அது 2 பேர் நின்றுவாங்க, 4 பேர் தான் வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அதை குறித்து நீ கவலைப்படாது, எண்ணிக்கை குறித்து கவலைப்படாது.
அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டு யாருக்கு தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு குறைஞ்சு போச்சேன்னு வருத்தப்படாதீங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஹalleluya. தொடர்ந்து போனா பாருங்க, போய் கண்டுபிடிச்சான், இடத்தை பார்த்தான், வேத வசனம் சொல்லுங்க, யுத்தம் பண்ணினா எல்லாத்தையும் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அமலேக்கே பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளை தாவீது விடுவித்தான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சிறைப்படுத்தி கொண்டு போனவர்களை அவன் விடுவிக்கிறான். 19வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாம் பாருங்க, கொள்ளை கொண்டு போனவைகள், சிறைப்பிடித்து கொண்டு போனவைகளையும், சிறிதாகிலும் பெரிதாகிலும், குமாரனிலும் குமாரத்திகள் ஒன்றும் குறைப்படாது. ஒன்று கூட குறைப்படாதுங்க. ஒரு பின்னு கூட உனக்கு நஷ்டம் வராது. அல்லேலூயா. ஒரு பின்னு கூட உனக்கு என்ன செய்யாது, நஷ்டம் வராதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் உன்னை பாதுகாத்து நீ இழந்து போனதை மீண்டும் உனக்கு இரட்டிப்பாய் கத்த கொடுப்பான். அல்லேலூயா. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டார், திரும்ப பெற்றுக்கொண்டார், திரும்ப பெற்றுக்கொண்டார், நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ கர்த்தர் அதை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க போங்க. நீங்க என்னென்ன காரியங்கள் இழந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல ஆண்டவரை கொடுக்க போற. எது இல்லைன்னு நினைக்கிறீங்க, எதை இழந்துட்டியோ, எந்த காரியத்தை நீ இழந்திருக்கிறையோ, இயேசுவின் நாமத்தில் அது உருவாகட்டும், அது கிடைப்பதாக, அது கண்களுக்கு முன்பாக வந்து வருவதாக. அல்லேலூயா. அடுத்ததாக யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வேகமா படிக்கணும், சீக்கிரமா எடுக்கணும். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விலையை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், திரும்ப கொடுப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டார், சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். தாவீது இழந்து போனது எல்லாவற்றையும் அவர் மறுபடியும் கர்த்தர் அவர் கொடுத்து அவர் பெற்றுக் கொண்டார். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா நீங்க கவனிக்க, 25வது வசனத்துல பாருங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த புழுக்களும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு எது கொடுப்பாரா? விளைவை கொடுப்பாராம். விளைவு மறுபடியும் விளையும். அல்லேலூயா. எதெல்லாம் விளையாதபடிக்கு சாத்தான் அழிச்சு போட்டானோ மீண்டும் நான் விளைய செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பேர், இன்னொரு பேர் இருக்கு, விளைய செய்கிறவர். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்ன? விளைய செய்கிறவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, விளைய செய்கிறவர். மறுபடியும் துளிர் விடும், மறுபடியும் வளரும், மறுபடியும் விளைய செய்வார். விளையும். அல்லேலூயா. இது விளையுமா? விளையாது, விளையும். அல்லேலூயா. பாருங்க, விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். எல்லாம் பட்சித்து போட்டாச்சு. யார் பட்சித்தது? 4 கூட்டம், 4 விதமான கூட்டம். ஒண்ணு வெட்டுக்கிளி, அது ஒரு கூட்டம். அல்லேலூயா. நீங்க வெட்டுக்கிளினா வெட்டுக்கிளியா பார்க்காதீங்க. அல்லேலூயா. சில ஆவிகள் அப்படி இருக்கும். சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய தொழிலை நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறதான சில வெட்டுக்கிளிகள் வரும். யாரு இந்த ஆவி வெட்டுக்கிளின்னா, எவ்வளவு சம்பாதித்தாலும் அது இல்லாமல் உன்னை தொலைச்சிடும். அது ஒரு ஆவி. வெட்டுக்கிளி என்பது ஒரு ஆவி. எல்லாத்தையும் அழிச்சு போடக்கூடிய ஒரு பவர் அதுக்குள்ள இருக்கிறது. பச்சை கிளி அதுக்குள்ள கொத்தி என்ன செய்யும்? ஒண்ணுமே சின்ன பிணமாக்கி போடும். அது ஒரு ஆவி. அது மாத்திரம். முசுக்கட்டை பூச்சி அது ஒரு ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்துல வாசிக்கிறோம். பச்சை புழு அது ஒரு ஆவி. 4 கூட்டம். எத்தனை கூட்டம்? 4 கூட்டம். ஒரு மனுஷனுக்கு விரோதமா எத்தனை கூட்டம் எழுப்புது? 4 கூட்டம் எழுப்புது. உன்னுடைய வியாபாரத்துக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்புறாங்க? 4 விதமான கூட்டம் உன் மேல எழுப்பி வராங்க. உன் பிசினஸுக்கு விரோதமாக, உன் வியாபாரத்துக்கு விரோதமாக, உன்னுடைய வருமானத்தை கெடுக்கும்படியாக, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாக 4 விதமான கூட்டத்தார் இன்னைக்கு எழுப்பி உனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை குறித்து நீ கவலைப்படாத. ஆண்டவன் நீ இழந்ததை மீண்டும் உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இவங்க என்ன செய்வாங்க? நம்ம விளைச்சலை அழிக்கக்கூடிய ஆவிகள். இந்த 4 விதமான கூட்டம் என்னது? நம்முடைய
விளைச்சலை அழிக்கக்கூடிய நீங்க வந்து நியாயாதிபதிகள் புத்தகத்தை திரும்ப வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் பாருங்க நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளின் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளை போல. பாத்தீங்களா, நான் சொன்னல உங்களுக்கு வெட்டி கிளின்னு சொன்னல. எப்படி வராங்களா அவங்க? வெட்டி கிளிகளை போல. அல்லேலூயா. பச்சை புழுக்களை போல. அல்லேலூயா. பாருங்க எப்படி வராங்க பாருங்க. நமக்கு முசுக்கட்டை பூச்சிகளை போல. இவங்களுடைய நோக்கம் இது ஒரு ஆவிங்க. இது பயங்கரமான ஒரு ஆவி. இவங்க யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து மீதியானியர் அப்புறம் அமலேக்கியர். மீதியானியருடைய தாக்குதல் வந்து கொடூரமாக இருக்கும். எங்க அவங்க அடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வயிற்றுல அடிப்பாங்க. அல்லேலூயா. எங்க அடிப்பாங்க? வயிற்றுல அடிச்சா அவங்க வந்து வருமானத்தை கெடுத்த சாப்பாட்டுல அடிப்ப கை வைப்பான் பிசாசு. அல்லேலூயா. நம்முடைய வருமானத்துல பிசாசு கை வைப்பான். உங்களுடைய உழைப்பிலே பிசாசு கை வைப்பான். நம்ம வந்து எப்பவுமே அவனுடைய எப்படி தெரியுமா, நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பான் பிசாசு. கஷ்டத்தின் மேல கஷ்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டம், நஷ்டத்தின் மேல நஷ்டம். பணத்தின் மேல கையை வச்சு உனக்கு வியாபாரம் வரக்கூடாது, உனக்கு பணம் வரக்கூடாது, விளைச்சல். அவங்களுடைய நோக்கம் பாருங்க. வேதவாசலுக்கு அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி 4ஆம் வசனத்துல இஸ்ரவேலில் அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல். நல்ல கவனிங்க. நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறவன ஆவி. அல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஆதாரத்தை ஆகிலும் பாருங்க, ஆதாரத்தின் மேல கை வைப்பான், விளைச்சல் மேல கை வைப்பான். உனக்கு ஆதாரம் உண்டா? ஆடு மாடுகள் கழுதை பாருங்க, இதெல்லாம் நமக்கு வந்து வியாபாரங்கள். ஆடு மாடுகள் வச்சு வியாபாரம் பண்றது, உழைக்கிறது, வேலையில அவன் விசுவாசி தந்திரக்காரன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கவே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாது. பட்சிக்கிற கூட்டமா? இந்த கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் இல்ல. பட்சிக்கிற கூட்டம், விளைச்சலை அழிக்கிற கூட்டம், வளர்ச்சியை தடுக்கிற கூட்டம், உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிற ஒரு கூட்டம். சத்துரு பிசாசுடைய ஆவிகள், தாக்குதலை கொடுக்கிற ஒரு ஆவி, பட்சிக்கிற மீதியான அமலேக்கருடைய கூட்டங்கள், விளைச்சலை அழிக்கிற ஒரு கூட்டங்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதை பார்க்கிற பெரியவராக இருக்கிறார். உன் விளைச்சலை நான் திரும்ப உனக்கு உண்டாக்குவேன். அல்லேலூயா. விளைவை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. திரும்ப நான் விலையை செய்வேன், திரும்ப நான் விலையை செய்வேன், திரும்ப நான் விலையை செய்வேன். திரும்ப நீ வளர்வாய், நீ ஓங்குவாய், உன் கை ஓங்கி இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 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 நம்முடைய தேவனுடைய கர்த்தர் சொல்ற, நான் திரும்ப உனக்கு விளைவை, வருமானத்தை திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கு இன்னும் நான் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கு. அடுத்ததாக வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம். சீக்கிரம் முடிய 18-19 வசனங்களை வாசிங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எந்த கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. உயிர் திரும்ப வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. மிக அருமையான ஒரு வேத வசனங்கள் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு
1000 பேரை அவன் கொன்று போட்டார். சிம்சோன் 1000 பேரை கொன்று குவித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை சாதாரண கழுதையினுடைய பச்சை தாடையிலிருந்து தேவன் பாருங்க எவ்வளவு பெரிய தேவன், பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். 1000 பேரை கொண்டுட்டார். ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அந்த இடத்துல அப்படியே விழுந்தார், மயக்கமா விழுந்துட்டார். விழுந்த இடத்துல மிகவும் தாகம் அடைஞ்சு களைப்பு வந்துருச்சு, மிகவும் தாகம். பெரிய வேலை செஞ்சிட்டார், ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். தேசத்தை ரட்சித்தார், ஜனங்களை காப்பாற்றினார். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, தாகம். வேத வசனம் சொல்றது மிகவும் தாகம் அடைந்து நாமெல்லாம் வறண்டு போய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியன் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்போது நான் தாகத்தினால் சாக வேண்டுமா? செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில நான் விழ வேண்டுமா? அல்லேலூயா. விழ வேண்டுமா ஆண்டவர்? நான் சாக வேண்டுமா? சாகரனுடைய சாகவை ஆண்டவர் ஒருபோது விரும்பவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு உயிரை கேட்கிறாரு நம்ம கிட்ட. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உயிரை கேட்கலைங்க, உயிரை கொடுக்கிறார். மற்ற தெய்வம் எல்லாம் பாத்தீங்கன்னா உயிரை கேட்கும், ஆனா நம்முடைய ஆண்டவர் மட்டும் என்ன செய்யறாரு? உயிரை கொடுத்தார், உயிரை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் உயிரை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த மனுஷன் தேவ சமூகத்தை ஜெபிக்கிறார், ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் இப்போ சாக விரும்பல. அல்லேலூயா. நான் என்ன செய்யல, இவங்க கையில சாக விரும்பல. இந்த இடத்துல நான் சாக விரும்பல, இந்த சூழ்நிலையில நான் சாக விரும்பல. இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே, அவங்கள எதிரிகள் கையில நான் விடக்கூடாது என்று சொல்லி சிம்சோன் ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த இடத்துல ஜெபம் பண்றாரு, ஜெபிக்கணும். சில வேளை நாம அப்படிதான் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிப்போம் சொன்னால் மரணத்திலிருந்து நான் காப்பாற்றப்படலாம். மரணத்திலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். கொள்ளை நோய் வந்துச்சு, நிறைய பேருக்கு கொள்ளை நோய், கொரோனா இருக்கு, கொள்ளை நோய். எப்படி ஆகிலும் சாகணும். சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, யாரும் போகக்கூடாது. வீட்டுக்குள்ள எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சில பேர்லாம் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க, சில பேர் வீட்டுகளில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரங்களிலே உயிர் பழிச்சா போதுன்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் வித்து, நகையெல்லாம் வித்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அப்படியெல்லாம் அவங்க ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இந்த இடத்துல 19வது வசனத்துல சொல்லுகிறது, தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை ஏங்க பிளக்க பண்றாரு? தண்ணி குடிக்கிறதுக்காக. அல்லேலூயா. லேகி என்று சொன்னால் என்ன தெரியுமா? உன் தேவையை சந்திக்கிற இடம். அல்லேலூயா. உன் தேவைகள் சந்திக்கிறதான ஒரு இடம் உண்டுங்க, அதுதான் லேவி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கவலைப்படாதீங்க, உனக்காக ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த இடத்துல இருந்து உன் தேவைகள் வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியை படைத்த கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் உனக்காக ஒரு இடத்தை வச்சிருக்காரு. சில ஜனங்கள் கண்மலை இருந்து நீரூற்றுகள் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. உன் தேவையை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்போம். தேவை எதுவாய் இருந்தாலும் சரி, தேவனால கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 19வது வசனத்திலே அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. உயிர் திரும்ப வந்துச்சு, அவன் பிழைச்சிட்டான். அதுக்கு என்ன பேரிட்டார் அந்த இடத்துக்கு? என்ன கோரி. என்ன பேரு? என்ன கோரி என்று சொன்னால் என்ன தெரியுமா? திரும்ப பெறுதல். அல்லேலூயா. என்ன கோரி என்று சொன்னால் என்ன? நம்ம திரும்ப பெறுவோம். என்ன கோரி? திரும்ப பெறுதல். என்ன கோரி? திரும்ப பெறுதல். என்ன கோரி? திரும்ப பெறுதல். லேகி நம்முடைய தேவையை சந்திக்கிற இடம். அல்லேலூயா. நமக்கு லேகியும் இருக்கு, என்ன கோரியும் இருக்கு. அல்லேலூயா. தேவையும் சந்திக்கப்படும், திரும்பவும் பெற்றுக் கொள்வோம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த உயிர் இருக்கு பாத்தீங்கன்னா, ஜீவன் திரும்ப 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 திரும்ப. அல்லேலூயா. நீங்க சாக மாட்டீங்க, உயிரோடு இருப்பீங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், இயேசு வல்லவர். அல்லேலூயா. அடுத்ததாக நியாயாதிபதி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் சீக்கிரமாக நம்ம கவனிப்போம். கர்த்தர் நல்லவர். 4வது வசனம். தேவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி தேவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது திரும்ப
வேற பாண்டமாக உருவாக்கப்படுதல். ஆண்டவர் உங்களை திரும்ப உருவாக்குவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? திரும்ப உருவாக்குவார். திரும்ப வேற பாத்திரமாக, வேற பாண்டமாக, வேற வெசல்ஸாக கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? உருவாக்குவார். உருவாக்குவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நீ வேற மனுஷனாய் மாறுவ. ஆமென். வேற ஆவி உங்களுக்குள்ளே வரும். வேறு மனுஷனாய் மாற போற. கர்த்தர் உன்னை புது மனுஷனாய் மாற்ற போறாரு. அல்லேலூயா. 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 இப்ப நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வருஷத்துல இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்க மாட்டேன். கர்த்தர் உன்னை வேற மாதிரி உருவாக்கி சித்த கொண்டிருக்காரு. வேற மாதிரி உன்னை பயன்படுத்த போறாரு ஆண்டவர். இந்த உலகத்திற்கு வேற மாதிரி உன்னை காட்ட போறாரு ஆண்டவர். ஆமென். எல்லாரும் உன்னை வேற மாதிரி தான் பார்க்க போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற திரும்ப 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 அந்த வார்த்தை பாருங்க, திரும்ப வேற மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காரியங்க இந்த வசனம் சொல்லுகிறது, குயவன் அணிந்து கொண்டிருக்கும் போது அந்த மண்பாண்டம் என்ன செய்யாச்சு? கெட்டு போயிட்டு. நம்ம கெட்டு போயிட்டோம் சொல்லிட்டு ஆண்டு தள்ளிட்டாரா? இல்லை. கெட்டு போயிட்டோம் ஆண்டு தள்ளிட்டாரா? தள்ளவே மாட்டாரு. நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் தள்ள மாட்டாரு. மோசே கூட பாத்தீங்கன்னா பேசுன இடத்துல அவர் அடிச்சுட்டாரு, கீழ்படியாம போயிட்டாரு. ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து கடித்து கொண்டாரு. நான் மோசே, நான் உங்ககிட்ட பேசணும், அடிச்சுட்டியே, என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டி நீ இந்த இடத்த போய் பண்ணிட்டே சொல்லிட்டு அவரு ரொம்ப துக்கப்பட்டார் ஆண்டவர். சாத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். கடைசி அந்த முடிவுல வந்து அவன் சாக வேண்டிய நிலையில நல்லதா இருந்தாரு. கண்ணும் ஒன்னும் குறைஞ்சு போல, பலனும் குறைஞ்சு போல, அதனால அவர் சாக வேண்டிய காரியமே இல்லை. ஆண்டு சொல்றாரு, மோசே நீ வந்துரு என் கூட வா அப்படின்ட்டு. சாத்தா வந்து அங்க கேட்கிற அந்த சரீரத்தை என்கிட்ட கூட. மோசே ஏன் ஆளு? அல்லேலூயா. மோசே யாராலே? ஏன் ஆளுக்கு வந்து பிசாசு வந்து கேட்கிறான். ஆனா ஆண்டவர் செய்யல, விடல. யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்பவுமே ஒண்ணு நினைச்சு கொள்ளுங்க, நம்ம கெட்டு போயிட்டோம், ஆனா ஆண்டவர் வந்து நம்மளை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட மாட்டார். சாத்தா கையில கொடுத்துட மாட்டார். ஏதோ ஒரு விதத்துல பிசாசு நம்மளுக்கு எடுத்துட்டான். ஆனாலும் கெட்டு போன நம்மை கர்த்தர்கிட்ட சாத்தாங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கெட்டு போன நம்மை சாத்தான் கையில என்ன செய்ய மாட்டாரு? விட்டு கொடுக்கவே மாட்டார். கையுமையுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்ரீ, விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரி கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று மோசையின் சட்டத்தின்படி எல்லாம் ரவுண்டு கட்டி நிக்கிறான். அல்லது அடிக்கிறதுக்கு அந்த கெட்டு போன ஒரு சகோதரி தான். ஆனால் விட்டு கொடுத்தாரு ஆண்டவரு. அல்லேலூயா. விட்டு கொடுத்தாரா? ஆண்டவர் ஒரு போதும் தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாரு? அவர்கிட்ட வந்துட்டா இல்லாட்டி அவரு உங்ககிட்ட வந்துட்டா விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஒன்று நம்ம அவர்கிட்ட போயிடலாம், அவர் நம்ம கிட்ட வந்துருவாரு. கர்த்தர் ஒரு போதும் நம்மளை மற்றவங்க கையில விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் தள்ளவே மாட்டார். கர்த்தருனை தள்ளிவிடவே மாட்டார். கர்த்தருனை கைவிடவே மாட்டார். ஆனா ஒரு காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, அவன் கையில கெட்டு போயிட்டு அப்பொழுது அது திருத்தமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. திருத்துறாரா இல்லையா? நம்மள திருத்துறார். அந்த களிமண்ணை கொஞ்சம் திருத்துறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில கண்டிஷன் நமக்கு வரும், நாம என்ன செய்யணும்? உடனே நம்ம திருந்திடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம திருந்திடணும். அவர் பக்கமா திருந்தணும், அவர் பக்கமா வரணும். களிமண் தன்னை விட்டு கொடுக்கணும். களிமண் வந்து பிடிவாதம் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் களிமண் பெருமை வரக்கூடாது. நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். நம்ம பிடிவாதம் பண்ணக்கூடாது. நமக்குள்ள எரிச்சல் வரக்கூடாது. நமக்குள்ள கோபம் வரக்கூடாது. நம்ம வந்து அவர் கையில நம்ம விட்டு கொடுக்கணும். கர்த்தர் கையில நம்மள என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். திருத்தமாக அவர் நம்மளை திருத்தபடியாக விட்டு கொடுக்கணும். நம்மளை உருவாக்கும்படியாக நாம் அர்ப்பணிக்க வேண்டுங்க. அவர் சித்தப்படிதான் நம்மளை உருவாக்குவார், நம்முடைய சித்தத்தின்படி அல்ல. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் பார்வைக்கு சரியானபடி. அவர் பார்வைக்கு சரியானபடி. என் பார்வைக்கு அல்ல, ஊழியக்காரனுடைய பார்வைக்கு அல்ல, விசுவாசிகளுடைய பார்வைக்கு அல்ல, மற்றவருடைய பார்வைக்கு அல்ல, அவர் பார்வைக்கு. அவர் எப்படி பார்க்கிறார் அப்படிதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நமது சாயலா ஒரு மனுஷனை உருவாக்கும்னு சொன்னாரு. அவர் சாயலாக அவர் சித்தத்தின்படி அவர் பார்த்தபடிதான் உருவாக்குவார் நம்மள. அல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர், நீங்களே நான் வந்து எப்படி உருவாகணும் நீங்க சித்தமா இருக்கிறீரோ அப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் நம்மளை உருவாக்கிடுவாரு. அல்லேலூயா. விட்டு கொடு, அர்ப்பணி, ஒப்பு கொடு. விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர் கையில வந்து விட்டு கொடுத்தாதான் நீங்கள் நானும் அவர் கையில இருக்கிறோம். விட்டு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவோம். யாரு எல்லாம் நம்ம அற்பமா நடிச்சாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நம்மளை திரும்ப வணிந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 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 பாருங்க, சங்கீதம் 51 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிங்க. சீக்கிரம் படிங்க. சங்கீதம் 51 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வேகமா படிக்க பார்ப்போம்.
தேவனே சுத்த இருதயத்தை நீ சிருஷ்டியும். ஆ, ஆ, வாசிங்க. சர்ப்பத்தை விட்டு ஆ, இதை தந்தாமலும் ஆ, பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. ஆ. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திருப்பி எனக்கு தந்து உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை துன்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை உற்சாகமான ஆவியனை தாங்க முடியாது. தாவீது கேட்கிற திரும்ப. அல்லேலூயா. ஹalleluya மறுபடியும் நமக்கு சந்தோஷத்தை கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மகிழ்ச்சி பழைய சந்தோஷம் எனக்கு வருமா வராதா அப்படிலாம் நம்ம விட்டு போறது எதை தொலைச்சிட்டோம். எங்கேயோ நம்ம வந்து சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு இருக்கிறோம், நிம்மதியை தொலைச்சிட்டோம். மறுபடியும் எப்படி பெறுவது? கர்த்தர் தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென் நாம் இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போனதை மீண்டும் கொடுக்க நம்முடைய சகை வீட்டுக்கு ஆண்டு வந்தார். சகை வீட்டுக்கு ஆண்டு வந்த இடத்தை இப்ப சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்திருக்க. தாவீது ஏதோ ஒரு விதத்தை பாவம் செஞ்சிட்டார். பாவம் செஞ்சிட்ட பிறகு அவர் வந்து சந்தோஷத்தை இழந்துட்டார், மகிழ்ச்சியை இழந்துட்டார். இப்போ வந்து அவர் கேட்கிற, நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தவறு செஞ்சிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, சுத்த இருதயம் எனக்கு வேண்டும், உற்சாகமான ஆவி எனக்கு வேண்டும், ரட்சணத்தை சந்தோஷத்தை எனக்கு மறுபடியும் கொடுங்க ஆண்டவர் சொல்லிட்டு தேவ சமூகத்திலே மன்றாடி மன்றாடி நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் தயவுள்ளவர், கிருபை உள்ளவர். கர்த்தர் நம்முடைய குறைகளை மன்னிக்கிறவர், குற்றங்களை மன்னிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர். தேவன் நம்முடைய பாவத்தில் அறிக்கை செய்ய தாவீது என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவரே எனக்கு மன்னிச்சிருங்க அப்பான்னு சொல்ற மன்னிப்பு கேட்டார். நம்ம தேவ சந்தோஷத்தை நம்ம வந்து மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை மனம் திரும்புதல். அல்லேலூயா. மனம் திரும்பணும், பாவ அறிக்கை செய்யணும். மனம் திரும்பணும், பாவ அறிக்கை செய்யணும். மனம் திரும்பணும், பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நான் செஞ்சுட்டு நான் மனம் திரும்பிடுவேன். ஆண்டவரே நான் என்ன செஞ்சேனோ அதை அறிக்கை செஞ்சிருவேன். இதை நம்ம பாவ அறிக்கை செய்யணும். மறுபடியும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, இழந்து போனதை திரும்ப கர்த்தர் கையில கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 103 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அடுத்ததாக சங்கீதம் 103 அதிகாரம் 5வது வசனத்தை சீக்கிரம் படிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், சமானமாய் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுற. திரும்ப வாழ வயது, திரும்ப வாழ வயது. வயசாயிடுச்சுன்னு சொல்றாங்க என்ன எல்லாரும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உங்களை வயசாயிடுச்சு வயசாயிடுச்சு. இல்ல, யாராவது நம்மள வயசாச்சுன்னு சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அல்லேலூயா. உடனே பாவம் வந்து எனக்கு வயசாயிடுச்சு. இல்ல, அல்லேலூயா, எனக்கு திரும்ப வாழ வயது போல ஆகும். அல்லேலூயா. அவங்க பாஸ்டர் எனக்கு தெரியும், அந்த பாஸ்டர் வந்து இதே உள்ளதா இருந்தாரு. பாஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஒத்துக்கவே மாட்டார். நான் 18 வயசுள்ள வாலிபன். அல்லேலூயா. என்ன சொல்ல, 18 வயசுள்ள வாலிபன். ஏன்னா அவர் அவ்வளவு வந்து உற்சாகமா இருப்பார், ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்பாரு. சில வேளையில வந்து நம்ம வயசாச்சுன்னா ஒத்துக்கிறது எல்லா கிறிஸ்துவுக்குள்ள இருந்துட்டா நமக்கு 20 வயசு குறைஞ்சிரும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு வயசை வந்து திரும்ப கொடுத்துரு. வாழ வயது போல திரும்ப கொடுப்பாரு. உனக்கு வேணுமா வாழ வயது வேணுமா திரும்ப கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானம். எதுக்கு சமானம்? கழுகுக்கு சமானம். ஏன்னா அதுக்கு ஒண்ணுதான் மறுபடியும் துளிர்விடும், இறகு. அந்த சிறகுகள் மறுபடியும் வளர்ந்த ஒரே ஒரு பறவை, ஒரே ஒரு கழுகுக்கு மாத்திரம்தான் மறுபடியும் ஒரு புது பலன் கிடைக்கும். அதுதான் கர்த்தர் நம்முடைய வயதை வந்து கழுகுக்கு சமானமா சொல்லிட்டாரு. என்ன புது பலன், உயிரை எழும்புவோம். அல்லேலூயா. நீங்க குறுகிட மாட்டீங்க, குன்றிட மாட்டீங்க. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். புது பலன் அடைந்து எழும்புவோம். திரும்ப கர்த்தர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு புது பலன் உனக்கு மறுபடியும் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக 2 நாளாகமம் புத்தகம் 33 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 33 அதிகாரம் வசனம் 13. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பண்ணிக்கொண்டிருக்கிற போது 13வது வசனத்தை படிங்க. 33:13. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்போது மனாசே பாருங்க திரும்ப ராஜ்யத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. மனாசேவுக்கு திரும்ப ராஜ்யத்தை, மறுபடியும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த அதிகாரத்தை அவன் இழந்தானோ,
எந்த ராஜ்யத்தை அவன் இழந்தானோ, எந்த தேசத்தை விட்டு அவன் கர்த்தர் அவனை தள்ளினாரோ, அதே தேசத்திலே, அதே ராஜ்யத்திலே, அதே அதிகாரத்திலே மீண்டும் அவன் வரான்னு சொன்னா, இது யாரால செய்ய முடியும்னா கர்த்தர் ஒருவரால தான் அதை செய்ய முடியும் தவிர வேற ஒருவரால முடியாது. இழந்து போனவுடைய ராஜ்யத்தை, அதிகாரத்தை, அவருடைய வல்லமையும், அவருடைய மகத்துவத்தையும், தலைமைத்துவத்தையும் மறுபடியும் கர்த்தர் மனாசாவுக்கு தேவன் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி அவன் என்ன செய்தான்? விண்ணப்பம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கு. 2 காரியம் அவன் செய்கிறான். ஒன்று விண்ணப்பம் பண்ணுகிறான், 2வது கெஞ்சுகிறான். அல்லேலூயா. 2 விஷயங்க. ஆனா மனசை சாதாரண ஆள் நினைக்காதீங்க. அவனை போல அத்தூழியம் செய்தது, அவனை போல பொல்லாத காரியத்தை செய்தது, அக்கிரமம் செய்தது, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் பெரும் பாதகத்தை செய்தது அவனை போல யாரும் கிடையாது. அவ்வளவு தீமை செய்தான், அவ்வளவு பாவத்தை செய்தான். அவன் எவ்வளவு பாவம் செய்தானோ அவ்வளவா கர்த்தர் அவனை தள்ளிட்டாரு. ஆனா அவன் 2 காரியத்தை மறுபடியும் தவறை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பம் செய்கிறாரு, கெஞ்சுகிறார். 2 விஷயம். விண்ணப்பம், அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அவன் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார், அவன் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார் பாருங்க. அவன் கெஞ்சுதலுக்கும் கர்த்தர் இறங்குகிறார் பாருங்க. ஒன்று சொல்ற நம்முடைய தேவன் யார் ஜெபித்தாலும் சரி நிச்சயமா கர்த்தர் கேட்பார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. பாவிகளுடைய ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிறார். மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஜெபத்தை கேட்கிறார். அவ்வளவு தீமிதிக்கிறான் மனாசே. விக்கிரகத்தை வணங்குறான். அது மாத்திரம் அல்ல, பலியிடுறான். கொடூரமான பாவங்களை செய்தவன் அவனே கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்பார். சொல்லி நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கேட்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. நாம் கெஞ்சணும். தேவ சமூகத்தை ரொம்ப கெஞ்சிங்க. கெஞ்சிதலுக்கு ஆண்டவர் இறங்குவான். அவ்வளவு காலை பிடிச்சி கெஞ்சிறான், காலை பிடித்து கொண்டு கெஞ்சிறான். கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை, ராஜ்யத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதுக்கு என்ன கூடியதுன்னா, தேவன் தயவுள்ளவர், மன்னிக்கிறவர். அல்லேலூயா. மன்னிக்கிறவர், மறக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் பேர் என்ன? மன்னிக்கிறவர், மறக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்க போறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிலும் இருந்து உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். உன்னை திரும்ப சேர்த்து அவருடைய சமூகத்தில் உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். அவருடைய சமூகத்திலே கர்த்தரை சேர்த்துக் கொள்ளுவார். அவருடைய இடத்திலே உனக்கு இன்னொரு இடத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ இழந்து போன இடம், நீ இழந்து போன காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, மறுபடியும் கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராகி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் கொண்டு வரார். எரேமியா 14:15 வாசிக்காதீங்க. எரேமியா 14:15 கூட எழுதப்பட்டிருக்கிறது. நான் மறுபடியும் அவங்களை கூட்டி செல்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளை எரேமியா 23ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிறான். எரேமியா 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. 23:3. எரேமியா, நான் என் ஆடுகளில் மீதியா இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன், திரும்ப கொண்டு வருவேன், திரும்ப கொண்டு வருவேன். எங்க கொண்டு வருவாரு? தொழுவங்களுக்கு, தொழுகைக்காக கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆடுகளை தொழுவத்துக்குள்ள சேர்க்கிறதே நம்முடைய ஆண்டவர் தான். திரும்ப கொண்டு வரும். ஒருவேளை அந்த ஆடுகள் வழிமாறி போயிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், திசை மாறி போயிருக்கலாம், மந்தையுடைய காலடிகளை விட்டு வேற கூட்டத்திலே சேர்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் ஆடுகளை திரும்ப நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. தொழுவத்திலே நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கொண்டு வந்து அவர் என்ன செய்வார் தெரியுமா? 24ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களுக்கு நன்மை உண்டாக கண்களை அவர்கள் மேல் வைத்து என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி கட்டுவேன், அவர்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். அவளை பிடுங்க மாட்டேன். ஆண்டு சொன்ன பாருங்க, நன்மை உண்டாக நான் மறுபடியும் அவளை கொண்டு வருவேன், என் கண்ணை அவங்க மேல வைப்பேன்னு தர ஆண்டவர். அல்லேலூயா. என் கண்ணை எழுதிவேன் அவங்க மேல வைப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். அது போலதான் நமக்கு. அல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுறேன். உன்மேல் என் கண்ணை வைப்பேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளே, உன்மேல் கர்த்தர் கண்ணை வைப்பார், வேற யாரும் கண்ணை வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக கண்ணு வைக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் உன்னை திருப்பி கொண்டு வந்து உன்னை கட்டுவார். அல்லேலூயா. உன்னை கட்டுவேன், உன்னை கட்டுவேன், உன்னை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், கட்டுவேன், உன்னை நாட்டுவேன், பிடிக்க மாட்டேன், உன்னை நாட்டுவேன், உன்னை கட்டுவேன், உன்னை நாட்டுவேன், உன்னை கட்டுவேன். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Praise the Lord. உங்களுக்கு இழந்து போனதெல்லாம் மீண்டும் தர போறார். திரும்ப 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 இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறார்.